ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 2025ல ரிலீஸ் ஆன எக்ஸிட் 8 அப்படின்ற ரொம்ப வித்தியாசமான சூப்பரான ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷாட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ட்ரெயினை காமிக்கிறாங்க. அந்த ட்ரெயின்ல நம்ம படத்தோட ஹீரோ போனை யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. அதுல இருக்கிற ஷார்ட்டான ரீல்ஸ் எல்லாம் தள்ளி வேகமா பார்த்துக்கிட்டே இருக்க இப்போ ஒரு சத்தம் கேக்குது. காதுல இருந்த ஹெட்போனை எடுத்து பார்த்தா ஒரு லேடி அவங்க குழந்தையோட வந்திருப்பாங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அவங்களும் குழந்தை அழுகிய நிறுத்த பல முயற்சி பண்ணுவாங்க. ஆனா குழந்தை விடாம அழுதுகிட்டே இருக்கறனால அங்க இருந்த ஒரு பேசஞ்சரும், நீ தானே இந்த குழந்தையோட அம்மா, ஒரு குழந்தையோட அழுகிய நிறுத்த தெரியாதா, குழந்தைய தூக்கிட்டு நீ ஏன் தனியா ஸ்டேஷனுக்கு வந்த, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு உன் குழந்தை கத்துற சத்தம் எனக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகுது, குழந்தைய சமாதானப்படுத்தி இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி போ அப்படின்னு சொல்லி அந்த லேடி புடிச்சு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. இதனால ஹீரோக்கு சங்கடமா இருக்கு. அங்க இருக்கிறவங்க யாருமே அங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா கவனிக்காம எல்லாம் அவங்க மொபைலையே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்கள ஒருத்தனா மாறி அங்க எந்த ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி காதுல ஹெட்போன் போட்டுட்டு போனை பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ திரும்பி பார்க்க அந்த லேடிய அந்த நபர் திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா இந்த வாட்டி ஹீரோ காதுல ஹெட்போன் போட்டனால சத்தம் அவருக்கு கேட்கல, டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இல்ல. இப்போ அவருக்கு அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அவரும் அந்த காலை கட் பண்றாரு. அந்த சண்டை ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கனால ஹீரோ இப்போ அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி வேகமா போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது திரும்ப அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து அவருக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. அவரும் கால் அட்டென்ட் பண்ண அவங்க கேர்ள் ஃபிரெண்ட், நீ எங்க இருக்கேன்னு கேட்க, நான் என் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாரு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நான் பிரெக்னண்டா இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு தெரியும் நீயும் நானும் ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல இல்ல, ஆனா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நான் இப்பதான் டாக்டரை போய் பார்த்தேன், அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுங்கன்னு சொன்னாங்க, என்னால எதையும் தனியா எடுக்க முடியல, அதனால உன் ஒப்பீனியனுக்காக உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஹீரோக்கு பதட்டம் வந்துருது. பயத்துல அப்படியே நடந்து போகும்போது ஒருத்தர் தட்டி விட போனும் ஹெட்போனும் கீழே விழுந்துருது. அவரை கனெக்ட் பண்ணிட்டு, இரு எனக்கு எதுவுமே கிளியரா புரியல, நீ என்ன சொன்ன, நீ பிரெக்னண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி பதட்டம் ஆகுறாரு. இப்ப அவருக்கு மூச்சு விட சிரமமா இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற டூலை வச்சு பிரீத் பண்றாரு. அவருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்படியே படிக்கட்டுல நடந்து போயிட்டே இருக்க இப்ப அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், ஆனா நீயும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேனான்னு சொல்லும் போதே டக்குன்னு போன் சிக்னல் கட் ஆயிடுது. இருக்கும் ஒன்னும் புரியல. இப்ப திரும்ப கால் பண்றது சிக்னலே போல. முன்னாடி நடந்து போகும்போது இப்போ அந்த இடத்துல எக்ஸிட் 8ன்னு ஒரு போர்டு இருக்கு. எதிர ஒரு நபர் நடந்து போறாரு. ஹீரோ அப்படியே நடந்து போறாரு. அந்த இடத்துலயே அவரு பல வாட்டி வந்துகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல இப்பதான் ஹீரோ நோட் பண்றாரு, அவர் ஒரே இடத்துல பல வாட்டி நடந்துகிட்டே இருக்காரு. அதே மாதிரி எதிர அதே நபர் வந்துகிட்டே இருக்காரு. ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. இப்பதான் ஹீரோட முகத்தையே காமிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இப்ப ஹீரோவும் திரும்ப அந்த இடத்துல நடந்து போறாரு. அப்படி நடந்து போகும்போது திரும்ப அதே எக்ஸிட் 8ன்ற இடத்துக்கே வராரு. இந்த வாட்டி அந்த எக்ஸிட் 8க்கு போர்டுக்கு பின் பக்கத்துல திரும்பி போயிரு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். ஆனா அவர் கவனிக்காம திரும்ப அதே வழியா வராரு. இப்போ அவரும் நடந்து வந்துட்டே இருக்கும்போது நடுவுல நிக்கிறாரு. பார்த்தா இப்படி இந்த நபர் நிக்கிறாரு. அவ்வளவுதான், ஹீரோ ஓடுறா ஜூட்டுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறாரு. இந்த வாட்டி வேகமா ஓடி வந்து நிக்க அந்த நபர் நடுவுல நின்னு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க எல்லோ கலர்ல ஒரு போர்டு இருக்கும். அந்த எல்லோ கலர் போர்டை பார்த்த பிறகு 0 தான் இருக்கும். சரி 0 தான் இருக்குன்னு நம்ம ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கோம் சொல்லி திரும்ப ஹீரோ அதே வழியில போவாரு. அப்ப அந்த எக்ஸிட் 8ன்ற போர்டை பாக்குறாரு. அங்க சுத்தி முத்தி ஏதாவது தப்பிக்க வழி இருக்கான்னு சொல்லி டோர் எல்லாம் ஓபன் பண்றாரு. அங்க இருந்த மைக்ல ஹெல்ப் மீன்னு சொல்றாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. அப்பதான் அங்க இருந்த ஒரு போர்டை பாக்குறாரு. அங்க ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டர் வித்தியாசமா இருக்குன்னு அது கிட்ட பாக்க இப்ப அந்த இடத்துல அப்படியே ரத்தம் ஊத்துற மாதிரி அவருக்கு தெரியும். அதனால அவரு வந்த வழியாவே திரும்பி பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாரு. இப்ப பின்னாடி ஓடி வந்த பிறகுதான் ஹீரோ அந்த எல்லோ கலர் போர்டை பார்க்க அதுல இப்போ 1ன்ற ஒரு நம்பர் இருக்கும். ஏன்னா 1ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் படிப்பாரு. அதுல நீங்க ஏதாவது வினோதமான விஷயத்த பாத்தீங்கன்னா திரும்பி ஓடிடணும், அப்படி எதுவுமே வித்தியாசமா இல்லைன்னா நீங்க முன்னாடி போகணும், இப்படி நீங்க பண்ணீங்கன்னா எக்ஸிட் 8 விட்டு நீங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்ச பிறகு ஹீரோக்கும் ஒண்ணும் புரியாது. சரி முன்னாடி போய் பார்க்கலாம் சொல்லிட்டு முன்னாடியே நடந்து போறாரு. அப்போ எதிர அந்த நபர் வரும்போது அந்த நபர் கிட்ட இங்க என்னது வித்தியாசமா இருக்கும், நான் எப்படி இந்த இடத்த விட்டு போறதுன்னு பேச அந்த நபர் பேச்சே கொடுக்காம அப்படியே நடந்து போறாரு.
இப்ப ஹீரோ அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு வராரு. இந்த வாட்டி அந்த எல்லோ கலர் போர்டுல 0ன்னு இருக்கு. சோ தான் ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணாம திரும்ப அந்த இடத்துல வந்தனால இப்ப திரும்ப 0ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்றாருன்னா அதே வழியில போறாரு. எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கலாம், நம்ம மறந்தா கூட போட்டோவை வச்சு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லா இடத்தையும் போட்டோ எடுக்கிறாரு. நடந்து போற அந்த நபரையும் போட்டோ எடுக்கிறாரு. எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டே இப்ப ஹீரோ ரிட்டர்ன் வராரு. வந்த பிறகு பார்த்தா அங்க 1ன்னு இருக்கும். ஓகே எந்த பிரச்சனையும் இல்ல போல, இப்ப திரும்பவும் போலான்னு சொல்லிட்டு இப்ப எடுத்து போட்டோஸ் ஓபன் பண்ணி பார்த்தா போட்டோஸ் எதுவுமே இருக்காது. இப்ப போன் எல்லாம் வச்சு இங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அவரு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே போறாரு. அப்படி கவனிச்சுக்கிட்டே போகும்போது திரும்பி பார்த்தா அதே அந்த நபர் ஹீரோவை பார்த்து சிரிக்க ஹீரோக்கும் பயம் வந்தது. திரும்பி பாக்குறாரு, ஒரு பக்கத்துலயே நிக்கிறாரு. திரும்பவும் பாக்குறாரு, ஒரு பக்கத்துலயே நிக்க ஹீரோ பயந்து போய் வேகமா ஓடி போறாரு. காத்து அவரு கீழே விழுந்துடுறாரு. இப்போ அந்த எல்லோ போர்ட்ல திரும்ப நம்பர் மாதிரி இருக்கு. சோ இவதான் வினோதமான நம்பர் போல, நம்ம கெஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த ரவுண்டுக்கு திரும்ப அதே இடத்துக்கு போறாரு. இந்த வாட்டி போறாரு, எல்லாத்தையும் செக் பண்ண அங்க ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல குழந்தை அழுகுற சத்தம் கேட்கும். ஓபன் பண்ணி பார்த்தா பயந்துறாரு. அங்க இருக்கிற ஒவ்வொரு மிஷினுக்குள்ளயும் சத்தம் கேக்குது. இதனால ஹீரோ ரிட்டர்ன் வேகமா ஓடி வந்துறாரு. இந்த வாட்டியும் வின் பண்ணிடுறாரு. இப்போ நம்பர் மாறி இருக்கு. அடுத்த ரவுண்டுக்கு திரும்ப ஹீரோ உள்ள போறாரு. இப்படியே அவரு 8 தடவை முயற்சி பண்ணாருன்னா அவர் இந்த இடத்த விட்டு ஈஸியா வெளியே தப்பிச்சிடலாம். இப்ப ஹீரோவும் இந்த கேம் புரிஞ்சிடுச்சு, நம்ம போறோம் வின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. இந்த வாட்டி அவர் போகும்போது அங்க போஸ்டர்ல இருக்கிற கண்ணு எல்லாமே நகருது. இதை ஹீரோ லேட்டா நோட் பண்ணிடுறாரு. அப்பதான் ஓகே இப்போ இந்த வாட்டி இதுங்கதான் வினோதமா பண்ணதுன்னு சொல்லிட்டு பேக்ல அப்படியே ஓடுவாரு. நம்பர் மாறி இருக்கும். திரும்ப ஒரு உள்ள போவாரு, பார்த்தா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி போவாரு. இப்ப நம்பர் மாறி இருக்கும். இப்போ அந்த எல்லோ கலர் போர்ட்ல 5 நம்பர் வந்திருக்கும். இன்னும் 3 வாட்டி நம்ம கேம முடிச்சோம்னா சீக்கிரமா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இப்ப உள்ள போறாரு. எதுவுமே மாற்றம் இருக்காது, கரெக்டா இருக்கு, நம்ம முன்னாடி போலான்னு பார்த்தா இப்போ அவருக்கு கால் வரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. ரொம்ப நேரம் யோசிப்பாரு அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு. ஆனா கால் ரிங் ஆகிட்டே இருக்கும். அதனால இப்ப அவர் போனை அட்டன் பண்றாரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் எங்க இருக்கீங்க, வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் இன்னும் சப்வேல தான் இருக்கேன், எக்ஸிட்கான வழியை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, இன்னும் நீங்க வரலையா, சீக்கிரம் வாங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், சரி ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்களா, நீங்க என்ன சொல்ல போறீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோவும் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், இன்னைக்கு நான் ட்ரெயின்ல வந்துகிட்டே இருக்கும் போது அங்க ஒரு நபர் ஒரு குழந்தையோட அம்மாவை எல்லாரும் முன்னாடியே பயங்கரமா இன்சல்ட் பண்ணாரு. அங்க இருக்கவங்க யாருமே அவங்கள காப்பாத்தணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல, எல்லாம் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் எதுவுமே கவனிக்காத மாதிரி ஹெட்போன் போட்டு போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நான் ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன் நீ நினைக்கிறியா, சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக அங்கேயே வெயிட் பண்ணு, நான் சீக்கிரமா வெளியே வந்துடுறேன், உங்ககிட்ட நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து வந்துறாரு. வந்து பார்த்தா அவருக்கு வினோதமான விஷயமே அவருக்கு வந்து போன் கால் தான். ஏன்னா இங்கதான் சிக்னலே இருக்காதுல்ல. இப்போ அந்த எல்லோ கலர் போர்ட்ல 0ன்னு இருக்கும். அவ்வளவுதான், மனுஷன் செம்ம காண்டாயிராரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு 5 வாட்டி வந்து எல்லாமே மாறிடுச்சு, இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. திரும்ப அந்த வழியா போறாரு. அந்த இடம் எல்லோ கலர்ல இருக்கும், லைட்ஸ்லாம். அவருக்கு கோவம் வருது, கத்துறாரு, கதறாரு, அங்கேயே வாமிட் பண்றாரு. அவருக்கு குடிக்க தண்ணி இல்ல. சரி லைட் எல்லோவா இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் திரும்பி வந்துறாரு. இப்ப நம்பர் 1 இருக்கு. வேற வழி இல்ல, இந்த கேமை நம்ம வின் பண்ணாதான் வெளியே போக முடியும் சொல்லிட்டு இப்ப திரும்ப அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்த்தா முன்னாடி ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையனை பார்த்தா அவரு இவ வினோதமானவன் சொல்லிட்டு பின்னாடி வேகமா ஓடி வந்துறாரு. ஆனா இந்த வாட்டி நம்பர் 0ன்னு மாறி இருக்கு. அந்த பையன் வினோதமான பையன் இல்லையா, அப்ப அவனை இந்த மாதிரி தொலைஞ்சு போனவனான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பையன் ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். இப்ப ஹீரோவும் யாரா நீ எப்படிங்க வந்தன்னு கேட்க, இப்ப வேகமா முன்னாடி ஓடி போறான். ஹீரோவும் சரி வா நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த கேமை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி நடந்து போகும்போது எதிர ஒரு நபர் வராரு. அவரை பார்த்த பிறகு அந்த பையன் கை காமிக்க, இவரோட தான் நீ வந்தியா, இவர் மனுஷனே இல்ல, ரொம்ப நேரம் இங்கதான் சுத்திட்டு இருக்காருன்னும் போது அந்த நபர் எப்படி இந்த கேம்குள்ள மாட்டிக்கிட்டாருன்ற பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. இவரும் இங்க கேம் விளையாடுவாரு. அப்படி 3rd 4th லெவலுக்கு போகும்போதுதான் இந்த பையனை மீட் பண்ணுவாரு. அந்த பையன் தனியா இருக்கனால என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கேம் விளையாடிக்கிட்டே இருப்பாரு. அப்ப எதிர ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணும் அவரை பார்த்த பிறகு நீங்க வெளியே போகிற வழியை தேடுறீங்களா, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு பேசுவா. உனக்கு வழி தெரியுமா, தயவு செஞ்சு சொல்லு, நான் ரொம்ப நேரம் இங்கே மாட்டிட்டு இருக்கேன் போது, ஆமா எதுக்கு வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க, வெளியே போனீங்கன்னா எப்பவுமே போல காலை எழுந்துக்கணும், ஆபீஸ்க்கு போகணும், வீட்டுக்கு வரணும், காலை எழுந்துக்கணும், ஆபீஸ்க்கு போகணும், வீட்டுக்கு வரணும் அப்படின்ற வார்த்தைய அவ ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கும் போது இவதான் வினோதமானவன் சொல்லிட்டு ரிட்டர்ன் இந்த குழந்தைய கூட்டிட்டு அவர் முன்னாடி போயிடுறாரு. இப்போ 6வது லெவலுக்கே வந்துருவாரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போவாரு. பார்த்தா அந்த குட்டி பையன்
அங்க வந்து ஒரு டோர்ல ஓபன் பண்ற அந்த கீ நடுவுல இருக்கிறதா நோட் பண்ணிருப்பான். ஆனா அவன் வாய தொறந்து பேச மாட்டான். இவரும் அந்த பையன் கிட்ட தயவு செஞ்சு நீ பேசுடா, நீ பேசாம இருக்கிறது எனக்கு பயத்தை கொடுக்குதுன்னும் போது அவன் ரொம்ப நேரம் அங்கேயே நின்னுகிட்டே இருப்பான். அவர் கவனிக்காம அந்த பையனை கூட்டிட்டு முன்னாடி போயிடுறாரு. சோ நோட் பண்ணாம முன்னாடி போனனால இப்போ அந்த இடத்துல நம்பர் மாறி இருக்கும். பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு சரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்த்தா எக்ஸிட்ன்ற அந்த இடத்துல வெளியே போகக்கூடிய படிக்கட்டு இருக்கும். அவ்வளவுதான், நம்ம கேம் வின் பண்ணிட்டோம் போல, நம்ம வெளியே போலான்னு சொல்லிட்டு அவர் வெளியே போக அந்த பையன் கைய புடிச்சு இழுப்பான். நீங்க போகாதீங்கன்னு சொல்லுவான். நம்ம போய் தான் ஆகணும், இதுதான் போற வழின்னு சொல்லிட்டு அந்த பையனை தள்ளி விட்டுருவாரு. அதுக்கடுத்து வேகமா அந்த வழியா போக அப்பதான் இந்த கேமுக்குள்ள இவர் இப்படி மாட்டிப்பாரு. இப்ப இந்த விஷயம் நடந்த பிறகு அந்த பையன் வேகமா ரிட்டர்ன் ஓடி வரான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த படிக்கட்டு எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நம்பர் 1 இருக்கும். அப்படியே அவன் நடந்து முன்னாடி போகும்போதுதான் ஹீரோவை அவன் மீட் பண்ணிருப்பான். சோ பிளாஷ்பேக்க காமிச்சிட்டு இப்ப கரண்ட்ல ஹீரோ அந்த பையனை கூட்டிட்டு போறாரு. இப்ப அந்த இடத்த பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த எக்ஸிட் 8 அந்த போர்டுக்கு பின்னாடி டர்ன் பேக்னு சொல்லிட்டு பின்னாடி போகணும்னு வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையை அந்த குட்டி பையன் பாப்பான். ஆனா ஹீரோ பார்க்காம முன்னாடி போனனால இப்ப திரும்பவும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஹீரோவும் கரெக்டா தானே பார்த்தேன், எதை விட்டேன்னு தெரியல, சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஹீரோ முன்னாடி போறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போது அங்க இருந்தா ஒரு போஸ்டரை பார்த்துட்டு இல்ல ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுதுல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க அந்த பையன் வேகமா முன்னாடி ஓடி போயிடறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ முன்னாடி ஓடி போய் பார்த்தா இப்ப நம்பர் 1 இருக்கும். பரவாயில்ல, உன் பேச்சு கேட்கலாம் போல, நீயும் கரெக்டா தான் கேம் விளையாடுறன்னு சொல்லிட்டு இப்ப செகண்ட் போவாங்க. போகும்போது அங்க எல்லாமே கரெக்டா இருக்கு. ஹீரோ முன்னாடி போக அந்த பையன் வந்து டோர் பக்கத்துலயே நிப்பான். ஹீரோ என்ன ஆச்சுட்டான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்த்தா அந்த டோர்ல ஓபன் பண்ற கீ நடுவுல இருக்கும். இப்ப பின்னாடி போவாங்க. இப்போ தேர்ட் லெவலுக்கு போயிடுறாங்க. இந்த பையன் நம்மளை விட நல்லாவே விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு இப்ப ஹீரோ முன்னாடி போறாரு. இப்ப அப்படி முன்னாடி அவங்க போகும்போது பார்த்தா அந்த இடத்துல லைட் எல்லாமே ஆஃப் ஆயிரும். ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஹீரோ ஒரு போன்ல இந்த லைட் ஆன் பண்ணி பார்க்க அந்த பையன் நிப்பான். அங்கங்க ரத்தமா இருக்கும். பார்த்தா அங்க மேல எல்லாம் எலி போயிட்டு இருக்கும். ஆனா அந்த எலிங்க ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். ஒரு எலியோட முதுகுல காது இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும். அதுங்கதான் குழந்தை மாதிரியே கத்துது. இதை பார்த்தோன்னே ஹீரோ பயந்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்க அந்த பையன் ஹீரோவை கூட்டிட்டு வேகமா பின்னாடி வழியா வந்துடுறாங்க. இப்ப நம்பர் மாறி இருக்கு. இப்ப திரும்பவும் வா அடுத்த கேமுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு முன்னாடி போறாங்க. பார்த்தா ஒரு லேடி நிக்கிறாங்க. இவங்க ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட். ஆனா அவங்க பார்த்த பிறகு அந்த குட்டி பையன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடுறான். ஹீரோவும் இது உங்க அம்மா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு பின்னாடி வந்துடுறாங்க. இப்ப நம்பர் மாறி இருக்கும். அந்த பையனை மயக்கம் போட்டிருப்பான். அந்த பையனை எழுப்புறாரு ஹீரோ. நீ உன் அம்மா கூட இங்க வந்தியானும் போது ஆமா அப்படின்னு சொல்ல, உன் அம்மா கிட்ட உனக்கு எந்த விஷயம் பார்த்தா பயமா இருக்கும் அப்படின்னும் போது என் அம்மா கோவப்பட்டா, அதுவும் உலகத்துல இருக்கிற எல்லாமும் பார்த்தா பயமாதான் இருக்கும். சரி உன் அப்பா எங்கன்னும் போது நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லாம போது நானும் அப்படிதான், பட் கவலைப்படாத, நீ கூடிய சீக்கிரத்துல அவங்க அம்மாவை மீட் பண்ணிருவ, வீட்டுக்கு போவ, வா நம்ம கேமை விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க முன்னாடி போறாங்க. இப்ப ஹீரோ அந்த குட்டி பையனும் முன்னாடி போகும்போது எல்லாமே கரெக்டா இருக்குன்னு ஹீரோ சொல்ல அந்த குட்டி பையன் இல்ல, எக்ஸிட் பக்கத்துல இருக்கிற 8 நம்பர் தலைகீழ இருக்கு அப்படின்னு அவன் வாயை திறந்து பேசுவான். ஆமாண்டா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேக்ல போறாங்க. இப்ப நம்பர் மாறுது. வா இன்னும் கொஞ்சம் தான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓனா பாத்துட்டு போகும்போது ஹீரோ டயர்ட் ஆயிடுறாரு. வெளியே போன உனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேட்கும் போது எனக்கு பீஸா வேணும், அதுல நிறைய சீஸ் போட்டு இருக்கணும் போது எனக்கு என்னவோ வெளியே போக நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது ஏன் கவலைப்படுறீங்க, வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த ஒரு சின்ன சங்க கொடுப்பான். இத வச்சுக்கோங்க, இது உங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் போலாம் இன்னும் கொஞ்சம் தானே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முன்னாடி போறாரு. அப்படி முன்னாடி பாத்துட்டே போகும்போது அங்க டோர் இப்போ ஓபன் ஆகுது. அந்த டோர் ஏன் ஓபன் ஆகுதுன்னு ஹீரோ பார்க்க அங்க தூரத்துல ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின்ல ஹீரோ கார்ல ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த ட்ரெயினுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த அப்படியே ஹீரோ பார்த்துட்டு பயந்துட்டு அந்த பையனை கூட்டிட்டு வேகமா வந்துடுறாரு. இப்ப இன்னும் கொஞ்சம் ரவுண்டு தான், சீக்கிரமா முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப உள்ள போறாங்க. அங்க எந்த ஒரு மாற்றமும் இல்ல, எல்லாமே ஓகேவா இருக்குன்னு சொல்ல இப்ப இது பயங்கரமா சத்தம் கேக்குது. பார்த்தா தண்ணி அப்படியே அலை மாதிரி இவங்களை மோத வருது. ஹீரோ வேகமா அந்த பையனை இழுத்துட்டு ஓடும் போது அந்த பையன் கீழே விழுந்துடுறான். ஹீரோக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அப்படியே நிக்க அப்படியே தண்ணி வேகமா வந்து அவங்க மேல ஊத்துது. இப்ப ஹீரோ கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட பீச்ல இருக்காரு. அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த பையன் தண்ணியில விளையாடிட்டு இருப்பான். அவங்க மனைவியே இந்த குழந்தை வந்த பிறகு வாழ்க்கையே நல்லா இருக்குல்ல அப்படின்னும் போது ஹீரோ அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நீங்க கவலைப்படாதீங்க, நான் போன பிறகு அவன் உங்களை பார்த்துப்பான், ஏன்னா அவன் உங்களுக்காக கண்டிப்பா எல்லாமே செய்வான், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு
இருக்குன்னும் போது அந்த பையன் வேகமா ஓடி வரான். அந்த பையன் தான் ஹீரோ அந்த கேம்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஹெல்ப் பண்ண பையன். அவன சங்கம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து, "அப்பா இத வச்சுக்கோங்க. உங்கள இது காப்பாத்தும்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ கண்ண தொறந்து பார்த்தா தண்ணீல இருக்காரு. இப்ப அவரும் அந்த எக்ஸிட்ன்ற அந்த போர்டுக்கு மேல அந்த பையன தூக்கி உட்கார வச்சுட்டு, "இங்கே இரு, சேஃபா இருன்னு" சொல்ல, அலை ரொம்ப வேகமா வரனால ஹீரோ அப்படியே இழுத்துட்டு போயிடுது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குட்டி பையன் கண்ண தொறந்து பார்த்தா, அந்த எல்லாமே உடைஞ்சு மோசமான நிலைமையில இருக்கும். அந்த பையன் அப்படியே எழுந்து நடந்து முன்னாடி போறான். அங்க இப்ப நம்பர் 7ன்னு சொல்லி இருக்கும். அந்த பையன வேகமா முன்னாடி நடந்து போறான். இப்போ அவன் போன பிறகு அவன் பின்னாடி ஹீரோ வராரு. இன்னும் ஒரு நம்பர் தான் இருக்கு. அத முடிச்சா வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணிட்டு போறாரு. பார்த்தா 8 கரெக்ட்டா வந்துரும். ஹீரோ கைய பாக்குறாரு. அதுல அவன் குடுத்த அந்த சங்கு இருக்கும். வெளிய தப்பிச்சு வந்திருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கும். இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கட்டுல கீழ இறங்கி போறாரு. அங்க மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. உடனே அங்க வேகமா போய் தண்ணி வாங்கி குடிக்கிறாரு கடகடன்னு. இப்ப ஒரு படிக்கட்டுல நடந்து போறாரு. அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்ண அவங்க கிட்ட எங்க இருக்கன்னும் போது ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். நீ அங்கே இரு. எந்த முடிவும் எடுத்துறாத. நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா ட்ரெயின்ல ஏறாரு. காலைல ஹெட்போன் போட்டுட்டு போன் பாத்துக்கிட்டே இருக்க. இப்ப சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்க அங்க அந்த குழந்தை வச்சிருக்கிற அம்மா பார்த்து அங்க அந்த நபர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அவர் கண்ணெல்லாம் அப்படியே இப்ப கலங்குது. உடனே ஹீரோ கால அந்த ஹெட்போனை எடுத்து திரும்புறாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா ஹீரோ அந்த நபர் கூட சண்டை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹீரோ அந்த மாட்டிக்கிட்ட கேம்ல நடந்த எல்லா விஷயமும் ஹீரோவை சுத்தி நடந்த விஷயங்கள் தான். அங்க அவர் பார்த்த காது இருக்கிற எலியும் வேகமா தண்ணி வந்த விஷயமும் இதெல்லாமே ஹீரோ அவரோட சோசியல் மீடியால வந்து பார்த்த விஷயங்கள். ஆனா அந்த குட்டி பையன் எனக்கு என்னவோ அந்த குட்டி பையன் ஹீரோக்கு பொறப்போட பையனா இருக்கும். முன்னாடி ஹீரோக்கு வந்து அவர் தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு சொல்ல வர மாதிரி கூட அந்த கேரக்டர் வந்திருக்கலாம். அவரோட கேர்ள் ஃபிரெண்டும் அப்படிதான் அந்த கேரக்டராவே வந்திருப்பாங்க. இந்த எக்ஸிட் 8ன்றது ஒரு கேம். அந்த கேமை வச்சுதான் அந்த படமே எடுத்திருப்பாங்க. சோ எப்படின்னு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இது மாதிரி ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா முதல்ல என்ன காரியத்தை பண்ணுவீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.